ஃப்ரீ 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 வெப்சைட்ஸ் நெறைய வந்துருச்சு. இப்ப நான் ஒரு போஸ்ட் போட்டு, அந்த போஸ்ட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள ரேங்க் பண்ணணும் அப்படின்னா, டெஃபினட்டா என்னால முடியும். எந்த ஏஐ டூல வச்சு வேணாலும் கன்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்க பேஸ்ட் பண்ணா போதும் 2 ஹவர்ஸ்ல ரேங்க் பண்ண வைக்க முடியும். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. நான் ப்ளே பண்றேன். இவர் வந்து இந்த மாரி உட்கார்ந்திருக்காரு. பக்கத்துல இருக்கிறவங்களோட ஃபோன வந்து எடுத்து இவரோட பாக்கெட்ல போட்டாரு. இதோட ஒரிஜினல் ஆடியோ வந்து நான் மியூட் பண்ணிடுறேன். காப்பிரைட் இஷ்யூ வரக்கூடாதுங்கிறதுக்காக. இப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க, ஃபோன சர்ச் பண்றாங்க. ஃபோன காணோம்னு சொல்லி தேடுறாங்க. இப்படி ஒரு வீடியோ. இந்த வீடியோக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்பர் ட்ராக்கர் அப்படிங்கிறத பத்தி ஒரு டெமோ வீடியோ. இந்த மாரி உங்க ஃபோன் மிஸ் ஆயிடுச்சுன்னா, இத எப்படி நம்ம ட்ராக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெமோ வீடியோ Instagramல இருக்கு. இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னு பாருங்க. டெமோ குடுக்கும்போதே Googleல போயிட்டு இந்த மாரி சர்ச் பண்ணுங்க. ஹோகா தோகா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லி குடுத்திருக்காரு. இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் சொல்றேன். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா, WhatsAppல இருக்காரு. செட்டிங்ஸ்ல போயிட்டு டிபி பத்தி பேசுறாரு. டிபில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வெர்டிகலா இருக்கிற ஒரு இமேஜஸ வந்து டிபியா செட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளால ப்ராப்பரா செட் பண்ண முடியாது. நீங்க ஏதாவது இப்படி வச்சுட்டு ஓகேன்னு சொல்லி குடுத்தீங்க அப்படின்னா, ஆஃப் மட்டும் தான் வரும். ஓகேவா? ஜெனரலா. ஸோ இங்க பாருங்க. இப்படி தான் வருது. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த டெமோ வீடியோ. இதுலயும் என்ன பண்றாருன்னா, Google போயிட்டு ஹோகா தோகா அப்படிங்கிற மாரி சர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு டெமோ வீடியோ. இது எங்க இருக்கு? Instagramல இருக்கு. இந்த வீடியோவ பத்தி நான் உங்களுக்கு ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி 2024 வரைக்குமே பிளாகிங் சொன்னோனே நம்ம ஜென்ரலா எப்படி பண்ணிட்டு இருப்போம்? ஒரு மைக்ரோ நிச்ச சூஸ் பண்ணியிருப்போம். மைக்ரோ நிச்ச சூஸ் பண்ணி அதிலிருந்து கீவேர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். அந்த கீவேர்ட் மேபி ஆர்எஃப்ஸ் இல்ல எஸ்எம்எஸ் ஸ்டோர் இல்ல கீவேர்ட் பிளானர் இல்ல வேற எந்த ஒரு கீவேர்ட் பிளானர் வச்சு கூட நீங்க சர்ச் பண்ணி கீவேர்ட் எடுத்திருப்பீங்க. அதுக்கு வால்யூம் கம்மியா இருந்திருக்கலாம். ஸோ அந்த கீவேர்டுக்கு ஏத்த மாரி நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கன்டென்ட் அது வந்து ஏஐ டூல் வச்சு பண்ணியிருக்கலாம். இல்ல ஓன் கன்டென்ட் இல்ல வாய்ஸ் வச்சு கூட பண்ணியிருக்கலாம். எஸ்இஓ கன்டென்ட்டா கிரியேட் பண்ணியிருப்போம். அப்பதான் அந்த கன்டென்ட் வந்து Googleல ரேங்க் ஆகும். ஸோ Googleல ரேங்க் ஆனா தான் டிராஃபிக் வரும். அந்த டிராஃபிக் வந்தா தான் இத நம்ம என்ன பண்ணுவோம்? மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுவோம். லைக் அது Google AdSense இல்ல வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இல்ல கெஸ்ட் போஸ்ட் இல்ல வேற எதுவா கூட இருக்கட்டும். இப்படி தான் மானிட்டைஸ் பண்ணுவோம். இதுதான் பிளாகிங் சொல்லி நம்ம இதுவரைக்கும் 2024ல பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதே மெத்தட 2025ல பண்ணலாமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பே இல்ல. ஷார்ட்டா சொல்லணும்னா, பிளாகிங் சொன்னோனே எல்லாருமே இதுவரைக்கும் தான் பண்ணுவோம். ஆனா 2025ல இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பண்றோமோ அதுதான் மானிட்டைசேஷனுக்கு. அத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டெப் நம்பர் 1ல இருந்து போலாம். ஸ்டெப் நம்பர் 1. நீங்க 2025ல தான் நீங்க பிளாகிங் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, பெஸ்ட் திங் மைக்ரோ நிச் எல்லாரும் போல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் அது எல்லாத்த விட ட்ரெண்டிங்கான நீச்ல மைக்ரோ நிச்ச ஃபைண்ட் அவுட் பண்ண கத்துக்குங்க. இல்ல ட்ரெண்டிங்கான நீச் எடுத்தாலே சாதாரணமா வொர்க் அவுட் ஆகும். லைக் நியூஸ் பிளாக் மாதிரி, இல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு என்டர்டெயின்மென்ட் பேஸ்ட். இது எல்லாமே ட்ரெண்டிங்கா இருக்கும். எவர்கிரீனாவும் இருக்கும். அந்த மாரி ஒரு நீச்ச வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண கத்துக்குங்க. அடுத்தது அதிலேயே ஹை எர்னிங்ஸ் வரக்கூடியது என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கங்க. ட்ரெண்டிங்கான நீச் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இருக்கவே இருக்கு Google ட்ரெண்ட்ஸ். இது போய்க்கங்க. இதுக்காக நீங்க வந்து ஆர்எஃப் டூல்ஸோ இல்ல வேற எந்த ஒரு எஸ்இஓ கீவேர்ட் ஃபைண்டிங் பண்ற டூல் கூட தேவையே இல்ல. ஜஸ்ட் நீங்க Google ட்ரெண்ட்ஸ் மட்டுமே வச்சு பண்ணிக்கலாம். பட் Google ட்ரெண்ட்ஸ்ல மட்டுமே தனியா ஒரு டெமோவ குடுக்க முடியும். அத பத்தி உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம கீழ அத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அதிலேயே பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட்ங்கிறத நான் லாஸ்ட்டா வச்சிருக்கேன். யூசுவலா பிளாகிங் பண்ணாலோ, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணாலோ, இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ காலம் ரொம்ப மாறி போச்சு. நீங்க 2025ல பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் பேஸ்லாம் லாஸ்ட் சான்ஸ் தான். அதுக்கு முன்னாடி பெஸ்ட் திங்க் நீங்க ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக்ல வொர்க் பண்ண பாருங்க. ஸ்டெப் நம்பர் 2. இந்த மாதிரி ஒரு பிளாகிங் பண்ணோம்னா, அதுக்கு ஒரு பெஸ்ட் டொமைன் நேம் இருக்கணும். அந்த டொமைன் நேம் சொன்ன உடனே எல்லாருமே பர்சனல் பிராண்டிங்ல சூஸ் பண்றது முன்ன. பட் இதே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப 2025ல எக்ஸ்பயர் ஆன ஒரு டொமைன் எடுத்து வச்சு நம்ம ஜஸ்ட் வொர்க் பண்ணா போதும். 2 ஹவர்ஸ்ல உங்களுடைய வெப்சைட்ட Googleல ரேங்க் பண்ண வைக்க முடியும். இதுதான் வந்து இப்ப நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது. எக்ஸ்பயர்ட் டொமைனுக்கு மட்டுமே தனியா ஒரு வீடியோ குடுத்திருக்கேன். எப்படி ஒரு எக்ஸ்பயர்ட் டொமைன ஃபைண்ட் அவுட் பண்றது? அத எப்படி சேஃபா இருக்கலான்னு செக் பண்றது? அத எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்றதுங்கிறது எல்லாமே ஒரு வீடியோ குடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸ்டெப் நம்பர் 3 ஹோஸ்டிங்ஸ். 2025ல எல்லாமே ஸ்பீடா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி உங்களோட வெப்சைட் ஸ்பீடா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதுக்கு பெஸ்ட் ஹோஸ்டிங்ஸ் வேணும். இதுக்கு நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோஸ்டிங்க ரொம்ப கம்மி பட்ஜெட்ல. அது மட்டும் இல்லங்க. இது நார்மலாவே சீப் பிரைஸ் தான். இப்போ நம்மளுடைய லிங்க்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா, 80% கிடையாது. 90% ஆஃபர் கிடைக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம வீடியோக்கு கீழ லிங்க் குடுத்திருப்பேன். இந்த லிங்க்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா 80% ஆஃபர் கிடைக்கும். அது போக நம்மளுடைய லிங்க் கிளிக் பண்ணதுனால, நம்மளுடைய கூப்பன் கோட யூஸ் பண்ண போறதுனால உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஹோஸ்டிங்ல உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, நெறைய பிளான் இருக்குங்க.
நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்றது பிரீமியம் பிளான் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல டிராஃபிக் வருது அப்படின்னா பிசினஸ் பிளான் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரீமியம் பிளானுக்கும் பிசினஸ் பிளானுக்கும் என்ன டிஃபரன்ஸ் காமிக்கிறேன். இதுலயுமே நீங்க வந்து 100 வெப்சைட் தாராளமா கிரியேட் பண்ணலாம். இதுலயும் 100 வெப்சைட். இதுல என்னன்னா 100 GB ஸ்டோரேஜ், இதுல 200 GB ஸ்டோரேஜ் இருக்கும். இது அட்வான்ஸ் லெவல் ஸ்டோரேஜ். ஆனா 100 GB ஸ்டோரேஜ்ங்கிறது வந்து பேசிக்கான ஒரு டிராஃபிக் வரும்போது, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு டிராஃபிக் அதிகமா வந்தா மட்டும் நீங்க அப்கிரேட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போதைக்கு நீங்க இதுலயே போய்க்கலாம். அண்ட் ஹைலைட்டான ஒரு விஷயம், ஃப்ரீயா ஒரு டொமைன், அதுவும் ஃபர்ஸ்ட் 1 இயர்க்கு உங்களுக்கு எந்த பிளான் எடுத்தாலும் தருவாங்க. அதாவது இந்த பிளானா இருந்தாலும் சரி, இந்த பிளானா இருந்தாலும் கிடைக்கும். அது போக அன்லிமிட்டட்ல ஃப்ரீ SSL குடுப்பாங்க. இது எல்லா ஹோஸ்டிங்ஸ்லயும் கிடைக்கவே கிடைக்காது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி SSL சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய வெப்சைட் வேர்ல்டு வைட் எல்லாருடைய மொபைல், எல்லாருடைய டெஸ்க்டாப் எல்லாத்துலயுமே ஓப்பன் ஆகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ மறக்காம இந்த இதை கிளைம் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இது வேணும்னு நினைச்சீங்கன்னா சூஸ் பிளான்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னாவே டிஃபால்ட்டா 48 மந்த்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு இதில் சந்தேகம் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த ட்ராப் டவுன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் 12 மந்த்ஸ் 24 மந்த்ஸ்னு வச்சுக்கோங்க. 1 மந்த்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டே இருக்காது. ஸோ இப்போ நான் 24 மந்த்ஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், யூ கெட் ஏ ஃப்ரீ டொமைன் ஃபார் 1 இயர். இதே 48 மந்த்ஸ்க்கு நான் கிளைம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், 3 மந்த்ஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு ஃப்ரீயாகவும் கிடைக்கும். ஸோ இது நல்ல ஒரு பெனிஃபிட். அது போக இங்கே பாருங்கள், இப்போ 48 மந்த்ஸ்க்கு 4 இயர்ஸ்க்கே சேர்த்து 6200 சொல்கிறாங்களா, இதுவுமே 80% ஆஃபரா. இப்போ இதுவுமே இன்னும் ஆஃபர் கொடுக்கறதுக்காக நம்மளுடைய கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கங்க. E-tag ஃப்ரீ. நம்ம லிங்க்கும் யூஸ் பண்ணி கூப்பன் கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும். இங்கே பாருங்கள், 6200 முன்னே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா 5500 அடிஷ்னலாக உங்களுக்கு 700 rupees உங்களுக்கு லெஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் நம்மளோட லிங்க்கையும் நம்ம கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இது மட்டும் கிடையாது, இன்னும் அடிஷ்னலாக 20,000 உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே நீங்கள் நம்மளுடைய இன்வாய்ஸ் காப்பி எங்களுடைய etagfree@gmail.comக்கு இமெயில் பண்ணிங்கன்னா, இன்வாய்ஸ் காப்பியை உங்களோட இன்வாய்ஸ் நம்பரோட அனுப்புனீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் டூல்ஸ் கிட்டத்தட்ட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 20,000 வரும். ஸோ அதை 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெயில் பண்ணுவோம். ஸோ அதனால் மறக்காமல் நம்மளோட லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த காப்பியை etagfree@gmail.comக்கு இமெயில் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டினியூங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஹோஸ்டிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கலன்னு ஒரு வேலை தோணுச்சுன்னா 30 days மணி பேக் கேரண்டி இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு ஆஃபர் டைமில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி 4 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் ரினியூவல் பண்ணுறதா இருந்தாலும் அதுவும் ஆஃபர் டைமில் தான் வந்து சேரும். ஸோ அப்போவும் ரொம்ப லோயஸ்ட் பட்ஜெட்டில் தான் நீங்கள் ஹோஸ்டிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அதனால் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களுடைய இமெயில் ஐடி மட்டுமே வச்சு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுடைய UPI இல்லைனா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எது வேணாலும் வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எந்த இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணீங்களோ அந்த இதுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட்டில் போயிட்டு உள்ளே போனீங்கன்னா லாகின் டீட்டெயில்ஸை வச்சு ஜஸ்ட் நீங்கள் ஹோஸ்டிங்கில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹோஸ்டிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஆட் வெப்சைட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் வேர்ட்பிரஸ்ங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்கள், நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ கிரியேட் பிளாங்க் சைட்டுங்கிறத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல தான் டொமைன் கேட்பாங்க. ஒருவேளை நீங்கள் நியூ டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல சர்ச் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பைர்ட் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் DNS மட்டும் ஆட் பண்ணால் போதும். DNSல எப்படி நான் இதை வந்து லிங்க் பண்ணுறது தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ ஒருவேளை புதுசாக ஒரு டொமைன் உங்களுடைய பர்சனல் பிராண்டிங்காக வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்கே பாருங்கள், ராம் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அவைலபிள் இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், rambudget.com வந்திருக்கா. ஸோ இது அவைலபிள் இருக்குது. வேணும்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் இப்போதைக்கு யூஸ் டெம்பரரி டொமைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, நம்மளுடைய இந்த ஹோஸ்டிங்ஸ்லேருந்து வேர்ட்பிரஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். அதுவும் ஜஸ்ட் 1 கிளிக்கில் தான். இதுக்கப்புறமேட்டு நம்ம எங்கே ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ்க்குள்ளே தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய வேர்ட்பிரஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வேர்ட்பிரஸில் உள்ளே வந்தோடனே நீங்கள் உங்களோட சைட்டில் நீங்கள் சைட்டை பார்க்க நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், விசிட் சைட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நம்மளோட சைட் வந்து விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பிளக்கின்னு, தீமு இதை பற்றி நான் தனியாக ஒரு டீட்டெயில் வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா பிளாகிங் மெத்தடுக்கும் வேர்ட்பிரஸ்ல ஒர்க் பண்ணுறது ஒன்று தான், ஒரே மெத்தட் தான். ஸோ அதை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பட் இந்த வீடியோவில் இதை விட அட்வான்ஸ் லெவலில் டிராஃபிக் எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக அந்த ஸ்டெப்புக்கு நம்ம ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 4 என்ன அப்படின்னா வேர்ட்பிரஸை இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம இன்ஸ்டாலும் பண்ணியாச்சு. இதில் நம்ம என்னென்ன பிளகின் பண்ணுங்கிற லிஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். தெரியாதீங்க, வீடியோ கீழே இருக்கும், செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 5 என்ன அப்படின்னா கான்டென்ட்ஸ். ஸோ இந்த கான்டென்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சா
இது நீங்க உங்களோட ஓன் கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எல்லா இடத்துலயுமே ஏஐ உள்ள போனதுனால, நீங்க ChatGPTயே வந்து அட்வான்ஸ் லெவல் பே பண்ணி யூஸ் பண்றீங்கன்னா, ChatGPT யூஸ் பண்ணிக்கங்க. இல்லன்னா SEO கண்டென்ட் ரைட்டிங் டூல் நெறைய இருக்கு. அத யூஸ் பண்ணிக்கங்க. SEO ஆர்டிகல் ரைட்டிங் டூல்லாம் இருக்கு. அத யூஸ் பண்ணிக்கங்க. அத பத்தி டீட்டெயில் வீடியோ குடுத்துருக்கேன். பட் நம்ம என்னதான் கண்டென்ட் போட்டாலுமே, உங்களால ஜஸ்ட் 1 ஹவர்ல 2 ஹவர்ஸ்ல கூட ரேங்க் பண்ண வைக்க முடியும் உங்களுடைய வெப்சைட்ட. பட் அட் த சேம் டைம்ஸ் அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுடைய வெப்சைட்ட கீழ தள்ளி விட்டுட்டு, அடுத்து இங்க மேல வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இதுதான் இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் 2025ல. ஸோ, நாம இப்ப இந்த 2025ல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, நம்மளால ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்ணி நம்மளோட வெப்சைட்ல போட்டாலும் சரி, இல்ல ஃப்ரீயான ஒரு வெப்சைட்ல போட்டாலும் சரி, நம்மளால Googleல ரேங்க் பண்ண வைக்க முடியும். அட் த சேம் டைம்ஸ் அந்த குறிப்பிட்ட பீரியட், ஷார்ட் பீரியட் மட்டும் தான் வரக்கூடிய டிராஃபிக்கை எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறமேட்டு அந்த போஸ்ட்ட திரும்ப நம்ம ரீவொர்க் பண்ணா தான், திரும்பவும் நம்ம எடுக்கணும். இதுக்காக ஒரே போஸ்ட்டே நம்ம ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண முடியாது இல்லையா? அதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் குடுக்க போறேன். ஸோ, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா டிராஃபிக். ஸோ, ஜென்ரலா டிராஃபிக்ங்கிறது Googleல மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அதுக்காக SEO பண்ண வேண்டாமா? அப்படிலாம் கேட்டா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க எப்பவும் போல அதில ஒர்க் அவுட் பண்ணிக்கங்க. அது டிஃபால்ட். பட் அது குறிப்பிட்ட பீரியட் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறமேட்டு வேணும் அப்படின்னு நினைச்சா, சோசியல் மீடியா டிராஃபிக். அதுக்கு தான் நான் உங்களுக்கு Instagramல ஒரே ஒரு வீடியோவ நான் உங்களுக்கு டெமோ காமிச்சேன். ஸோ, திரும்பவும் நான் அத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ, இந்த வீடியோல அவர் என்ன காமிச்சிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, Googleல போயிட்டு இங்க பாருங்க, ஹோகா தோகா அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அவர் வீடியோல இங்க லிங்க்லாம் எதுவுமே குடுக்காம டைரக்ட்டா சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அவரே என்ன சொல்றாருன்னா, இந்த வார்த்தைய போட்டு சர்ச் பண்ண சொல்றாரு. அவரோட வெப்சைட் எல்லாமே சர்ச் பண்ணி உள்ள போயிட்டாங்க அப்படின்னா என்ன இருக்குன்னு பாருங்க. உள்ள போயி போஸ்ட் போட்டிருப்பாரு. அந்த போஸ்ட்டுக்கு உள்ள போயிட்டு, அங்க டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க்கோ, இல்ல வேற ஏதாவது ஆப்ஷனோ அத குடுத்திருப்பாரு. இங்க பாருங்க இன்ஸ்டால் ஆப்ஷன் குடுத்திருக்காரா? ஸோ இங்க இருந்து அவருக்கு ஃபர்தரா அடுத்தடுத்த வேலை குடுப்பாரு. ஸோ இந்த ஹோகா தோகால போனோம் அப்படின்னா, இந்த சைட்ட வந்து நான் ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான் காமிச்சிருக்கேன். ஓகேவா? மிஸ்யூஸ் பண்ணிறாதீங்க. இந்த ஹோகா தோகால பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 141,000 இப்போ. இதுக்கு முன்னாடி 300,000 வந்து மந்த்லி டிராஃபிக் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னாலுமே, இந்த சைட்ல நெறைய கைடன்ஸ் குடுக்குறாரு. இவர் நெனச்சிருந்தாருன்னா, இவ்ளோ டிராஃபிக் வருதுல்ல, சிமிலர் வெப் வந்து எப்பயுமே கம்மியா தான் காமிப்பாங்க. ஸோ இத விட அதிகமா தான் டிராஃபிக் வரும். ஸோ இவருக்கு ஆர்கானிக்காவே டிராஃபிக் வந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க. சர்ச்சஸ் மூலியமாவே 56% டிராஃபிக் வந்திருந்தாலும், சோசியல் மீடியால 5% கிட்டத்தட்ட டிராஃபிக் வருது அப்படின்னா, இதுக்காக இவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ நான் இவருடைய Instagram செக் பண்ணி பார்த்ததுல எக்கச்சக்கமான வீடியோ இதுக்காக போட்டுட்டே இருக்காரு. 16 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 5 டேஸ் எகோ தான் போட்டிருக்காரு. ஸோ ஒரு போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம், அந்த போஸ்ட்ட வந்து ப்ரமோட் பண்றதுக்காக அவர் சோசியல் மீடியாவ நெறைய டிபெண்ட் பண்ணியிருக்காரு. நெறைய விஷயத்த பண்ணியிருக்காரு. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, வரக்கூடிய ஆடியன்ஸ அந்த வீடியோ ஓட யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, அங்கிருந்து டிராஃபிக் வரும். ஸோ இத இவரு கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த வீடியோ குடுத்துருக்கேன். அண்ட் இன்னும் சாம்பிளுக்கு சொல்லணும்னா, இங்க Facebookல பாருங்க. இந்த மாரி மிஸ்ட்ரீஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. இந்த மிஸ்ட்ரீஸ பத்தி ஃபோட்டோஸ் பார்த்து நமக்கு புடிச்சு போச்சுன்னா, இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக, படிக்கிறதுக்காக இத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இது ரீடைரக்ட் ஆயி அவரோட வெப்சைட்க்கு தான் போகும். ஸோ இப்படி Facebookலருந்து டிராஃபிக்க அவரு டைவர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதே மாரி Instagramல இன்னொரு அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, businessbulls.in அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அது போக இங்கேயும் பாருங்க த்ரெட்டுமே அதே நேம் தான் வச்சிருக்காரு. இவருக்கு இவ்ளோ வியூஸ் வந்திருக்குன்னா, இது எல்லாமே அவருடைய வெப்சைட்க்கு தான் அவரு டிராஃபிக்க டைவர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே பெரிய பெரிய கம்பெனியா இருந்தாலுமே சரி, ஒரு பெரிய பர்சனல் பிராண்டிங் வச்சவங்களா இருந்தாலும் சரி, இவங்க Google மட்டுமே டிபெண்ட் பண்ணி இல்லாம, சோசியல் மீடியானா Instagram, Facebook மட்டும் தானா கேட்டா கிடையவே கிடையாது. இது நான் காமிச்சது ஜஸ்ட் ரேண்டமா 2 சோசியல் மீடியா. பட் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க சிம்பிளா சொல்லணும்னா, உங்களோட வெப்சைட்ல ஒரு போஸ்ட் போடணும். அந்த போஸ்ட்ட பத்தி மட்டுமே எக்கச்சக்கமா சோசியல் மீடியாஸ்ல வீடியோஸாவோ, இமேஜஸாவோ, டெக்ஸ்ட்டாவோ பேசணும். ஓகேவா? அப்படி பண்ணீங்கன்னா, அங்கிருந்து வரக்கூடியது தான் ரியல் டிராஃபிக். ஓகேவா? ஸோ இதுக்கு நெறைய டிஃபரண்டான ஃப்ரீ 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 வெப்சைட்ஸ் நெறைய வந்துருச்சு. இப்ப நான் ஒரு போஸ்ட் போட்டு, அந்த போஸ்ட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள ரேங்க் பண்ணணும் அப்படின்னா, டெஃபினட்டா என்னால முடியும். அதுக்கான ப்ரூஃப், வீடியோஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. அது வேணும்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நான் தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அப்படிப்பட்ட வெப்சைட் லிஸ்ட்டே என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5க்கு மேல வச்சிருக்கேன். அது லைவா நீங்க இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணி எந்த ஏஐ டூல வச்சு வேணாலும் கன்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்க பேஸ்ட் பண்ணா போதும் 2 ஹவர்ஸ்ல ரேங்க் பண்ண வைக்க முடியும். ஸோ அத லைவாவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது போக சோசியல் மீடியால இப்ப Instagramல சொன்னோனே நானும் போய் ஒரு வீடியோ போட்டு வந்துட்டா எனக்கு வந்துருமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஸோ எந்த மாதிரி கான்டென்ட் நம்மளோட வெப்சைட்ல போடுறோமோ, அதுக்கு ரிலவென்ட்டான வீடியோ போடணும். அண்ட் அதுக்கு எத்தன வீடியோ ஒரு நாளைக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு. அண்ட் இது எந்தெந்த சோசியல் மீடியாலாம் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் Facebookல எப்படி போடணும்? பேஜஸ்ல போடணுமா? குரூப்ல போடணுமா? அப்படிங்கிறதுலாம் நெறைய இருக்கு. ஸோ இத பத்தி நான் டீட்டெயிலா உங்களுக்கு தரேன். அண்ட் இது மட்டும் கிடையாது. நம்மளோட வெப்சைட்ல சில எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. லைக் Telegram குரூப், WhatsApp குரூப் இந்த மாரிலாம் நீங்க ஆட் பண்ணும்போது, உங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாமே திரும்ப திரும்ப வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு விஷயத்த நீங்க கிரியேட் பண்ணா தான்,
நீங்க உங்களுடைய வெப்சைட்ல கன்டினியூஸா டிராஃபிக் பார்க்க முடியும். அது மூலியமா நல்ல ஒரு மானிட்டைசேஷனும் பார்க்க முடியும். அண்ட் மானிட்டைசேஷன் சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்க்கு ஏத்த மாரி நீங்க மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பெஸ்ட் திங் என்னன்னா, AdSense அப்ரூவல் வாங்கிட்டு AdSense அப்ரூவல் மேண்டேட்டரி. பட் அது எல்லாத்துக்கும் மேல AdX ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம். அதுல நீங்க வொர்க் பண்ணணும். AdXனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்றேன். நீங்க எவ்வளோ டிராஃபிக் கொண்டு வரீங்களோ, அவ்வளோ இம்ப்ரஷன் இருந்தா மட்டுமே போதும். AdXல உங்களுக்கு பேமெண்ட் குடுப்பாங்க. இதே AdSense என்னன்னா, கிளிக் பண்ணா தான் உங்களுக்கு பேமெண்ட். அதாவது அவங்களோட ஆட கிளிக் பண்ணா தான் உங்களுக்கு பேமெண்ட் குடுப்பாங்க. ஆனா AdXங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஆடியன்ஸ் உள்ள வந்தாலே பேமெண்ட் கிடைக்கும். ஸோ அதனால எல்லாருமே AdX ட்ரை பண்ணுங்க. பெஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் AdSense அப்ரூவல் வாங்கிட்டு அப்புறம் AdXக்கு ட்ரை பண்ணுங்க. டிராஃபிக் நெறைய இருந்தா தான் அதுவுமே யூஸா இருக்கும். அது போக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதுல ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் பார்க்க முடியும். இது எல்லாத்துக்குமேங்க ஹைலைட்டான ஒரு விஷயம் டிராஃபிக், டிராஃபிக், டிராஃபிக். ஸோ இந்த டிராஃபிக்ங்கிறது விசிட்டர்ஸ். உங்களுடைய வெப்சைட்ல வரக்கூடிய விசிட்டர்ஸ் பேர் தான் டிராஃபிக். ஸோ இது எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு தான் ரிசல்ட் இருக்கும். அந்த டிராஃபிக்கை கொண்டு வரதுக்கு தான் சோசியல் மீடியாஸ், கெஸ்ட் போஸ்ட் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த டிராஃபிக்கை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு சோசியல் மீடியாஸையும் நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2 அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்கீங்கிறத பார்த்துட்டு இதோட பார்ட் 2 வீடியோவை டெமோவாக லைவாக நான் என்ன இந்த ரோட் மேப்பில் காமிச்சனோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2ங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ பேர் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கிறதும் அப்போ தான் எனக்கு தெரிய வரும். ஸோ இதே மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோவோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.